ஹாய். ஒரு ஷேரோட ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ண ஸ்க்ரீனர், ட்ரெண்ட் லைன், டிக்கெட் டேப், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு ஷேரை கரெக்டாக எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸை பார்ப்பாங்க. ஒரு குட் டே பிஸ்கட் பார்க்குறாங்க, மேனுஃபேக்சர் யார்? பிரிட்டானியா. பேராஷூட் ஆயில் பார்க்குறாங்க, மேரிக்கோ. விம் லிக்விட் பார்க்குறாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த மாதிரி இந்த மேனுஃபேக்சரர்ஸை பார்ப்பாங்க. ஸோ இங்கே என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் ஸ்க்ரீனர்.in, மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்ஸில் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க என்ட்ரியோ எக்ஸிட்டோ அல்லது பொசிஷனை ஹோல்டோ பண்ணுறாங்க. ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்தே 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் அவங்க அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் தான் பார்த்து என்ட்ரியோ எக்ஸிட்டோ ஹோல்டோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவறானது. ஒரு கம்பெனியை ஹோல்டோ என்ட்ரியோ எக்ஸிட்டோ பண்ணணும் அப்படின்னாக்கா அதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நமக்கு பார்க்க தெரியணும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி கரெக்டாக பார்க்குறது, எதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் அவசியம் இல்லைங்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள். ஒரு கம்பெனியுடைய ரெவென்யூ வெர்டிகல்ஸே புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக ரிலையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஏதோ ஜியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இதில் தான் வந்து நிறைய காசு வருது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த ரெவென்யூ வெர்டிகல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆயில் மேனுஃபேக்சரிங்கில் தான் அவங்களுக்கு அதிகமான வருமானம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தினாக்கா டாடா மோட்டர்ஸ் இதில் அதிகமான வருமானம் வருதுன்னு நினைப்பீங்க. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஈவி, டாடா பஞ்ச், இந்த டாடா ஹேரியர் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இன்கம் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. மெயினான அவங்களுக்கு இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளில் தான் கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தினாக்கா அவங்க அப்ராடில் அவங்க பண்ணக்கூடிய இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் லைக் ஜாகுவாரில் அவங்களுக்கு மிக அதிகமான இன்கம் கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தினாக்கா உதாரணமாக ஜோதி லேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிலேருந்து பார்க்குறவங்க அது என்ன நினைப்பாங்க, அது ஏதோ ஒரு கெமிக்கல் கம்பெனி நினைப்பாங்க. பட் இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. அது ஒரு மிட் கேப் வேரியண்ட்டான கம்பெனி. நம்மளுடைய உஜாலா, சொட்டு நிலம், ப்ரில், ஹென்கோ இதெல்லாம் வந்து இவங்க தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தினாக்கா உதாரணமாக வந்து பார்த்தினாக்கா டாட்டா சால்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எந்த ஸ்டாக்கில் இருக்குது, டாட்டா கெமிக்கலில் இருக்கா, டாட்டா கன்சியூமர் குட்ஸில் இருக்கா அப்படின்னாக்கா இது ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் இந்த டாட்டா கெமிக்கலில் தான் இருந்துச்சு. ரீசெண்டாக தான் வந்து பார்த்தினாக்கா இது டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு மாறிச்சு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் வந்து ஒருத்தங்களால் வந்து ஒரு கரெக்டான என்ட்ரியோ எக்ஸிட்டோ கொடுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னலையும் தவிர்க்க முடியாத, தவிர்க்கக்கூடாத பக்கம்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி. இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே தான் அதிகமான இந்த அக்கௌண்டிங் ஃப்ராட்ஸ், ஆடிட்டிங் ஃப்ராட்ஸ், இதே ஃபினான்ஷியல் மிஸ்அப்ராப்ரேஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். எல்லாருமே அது பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு 50 கம்பெனி இருக்காங்க அப்படின்னாக்கா இல்லை ஒரு கம்பெனி பண்ணுறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே மாட்டிப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த கம்பெனியை டைம் டு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதிலேருந்து ப்ராப்பராக எக்ஸிட் ஆகணும். அல்லது என்ட்ரி ஆகிறவங்கன்னு நினைக்கிறவங்க அதில் என்ட்ரி ஆகாமல் இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆக்சுவலாக கெயின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். குவார்ட்டருக்கு நல்லா காசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே லாஸ் கணக்கில் எழுதுவாங்க. ஏன் எழுதுறாங்க? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தினாக்கா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர்ஸை விற்றுட்டு வெளியே ஓடுவாங்க. அப்படி விற்றுட்டு வெளியே ஓடும்போது என்ன ஆகும், அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஆக்சுவல் அதனுடைய வேல்யூ என்னவோ அதை விட கம்மியான வேல்யூ, ₹100 வேல்யூ 25 வேல்யூவில் கூட கொடுத்துட்டு வெளியே போவாங்க. ஸோ இதை தான் வந்து கம்பெனி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதிகமான நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அவங்க அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதை ப்ராஃபிட்டாக லேட்டரான்னு காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஆக்சுவலாக நல்லா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை ப்ராஃபிட்டை காட்டுவாங்க, நல்ல பூம்டு ப்ராஃபிட்டாக காட்டுவாங்க. சத்தியம் இதுதான் பண்ணாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போ தான் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்க அவங்களுடைய ஷேர்ஸை விற்றுட்டு வெளியே ஓடிடலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எல்லாருக்குமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். வாட் எவர் இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த ப்ரமோட்டிங் ஹோல்டிங் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிற ப்ராசஸே வந்து கொஞ்சம் டிலேடு ப்ராசஸ். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் நாங்கள் வந்து பார்த்தினாக்கா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் மேலே ஏன் எல்லாருக்கும் ஆர்வம் அப்படின்னாக்கா இதில் அதிகமான ரிட்டர்ன்ஸுங்கிறத விட பார்த்தினாக்கா நீங்கள் என்ன தான் ₹1,00,000 நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயோ அல்லது எவ்வளோ பெரிய
HDFC பேங்க்லையோ நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கஸ்டமராக இருந்தாலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த பணத்தை டபுள் பண்ணி தர மாட்டாங்க. ஆனால் பட் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனியில் நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அது டபுள் பண்ணிவிடும். நிறைய கம்பெனியால் தர முடியும். அதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவும் அனலைசிஸ் பண்ணவும் தெரியணும். இவ்வளோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கே பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கம்பெனி மேலே தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு பேர் இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸுங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்கோப் தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு அதிகமான ஸ்கோப் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு பேர் வச்சிட்டிங்களா, உள்ள 80% லார்ஜ் கேப் கம்பெனிஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். அதேமாதிரி மிட் கேப் ஃபண்டுன்னு பேர் வச்சிட்டிங்களா, உள்ள அட்லீஸ்ட் 65% மிட் கேப் கம்பெனிஸ் இருந்தாகணும். அதேமாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு பேர் வச்சிட்டிங்களா, 65% ஆஃப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருந்தாகணும். இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மல்டி கேப் ஃபண்டுக்கு எந்த பவுண்டரிஸும் கிடையாது. அவங்க எந்த ப்ரொபோஷனில் வேணால் இருந்துக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா, நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த screener.inயோ அல்லது இந்த மணி கண்ட்ரோலில் தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்ஸை ரொம்ப டைட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. இப்போது ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் விடுங்க, 2 தான் பண்ண முடியும். ஒன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ், நம்பர்ஸ், என்ன சேல்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடியும். உண்மையிலே பார்த்தினாக்கா ஆள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆளா இல்லையா. ஸோ இது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனால் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸுங்கிறது நம்ம டைம் டு டைம் வாட்ச் பண்ணி அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் ஓரளவுக்கு நம்ம அவங்கள பிடிக்க முடியும். ஸோ இப்போது ஒரு கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை எங்கேருந்து எடுக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், அதில் பார்த்தீங்கன்னா 300 பக்கம் 500 பக்கம்லாம் இருக்கும். அதில் எந்தெந்த பக்கம்லாம் படிக்கணும், எந்தெந்த பக்கத்தில் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் ஸ்க்ரீனர், டிக்கர் டேப்பை பற்றி அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சும்மா நான் உதாரணமாக வந்து இஸ் டேட்டா அண்ட் ஸ்க்ரீனர் அக்யூரேட் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே என்ன சொல்கிறா பாருங்க. Due to the nature and speed of information, we cannot guarantee that information is accurate, complete or up to date. இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட டிஸ்க்ளைமரில் போய் பாருங்கள். As investors ourselves, we may have position in some of the stocks. இது ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தினாக்கா, the website is not responsible for accuracy, reliability, performance, completeness, comprehensiveness எல்லாத்துலேருந்தையும் அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த சும்மா இதில் போய் பார்த்து நான் டிக்கர் டேப்பை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிக்கர் டேப் அப்படின்னு சொல்லி போட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய சொல்லுது. நமக்கு தேவையானது பாருங்கள். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் வாரண்டிஸில் பாருங்கள். வி டஸ் நாட் ப்ரொவைட் எனி வாரண்டி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் ஃபார் த அக்யூரசி ஆர் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்டுக்கிறாங்க. நம்ம ஒரிஜினலாக அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் எடுத்துக்கிறது தான் பரவாயில்ல. ஸோ இப்போ எப்படி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை ஜென்யூனான பிளேஸ்லேருந்து எடுக்கிறதுன்னு பார்ப்போம். உதாரணமாக இப்போ நம்ம ஜோதி லெபார்ட்டரிஸ்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜோதி லெபார்ட்டரிஸ்ன்னு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதனுடைய ஹோம் பேஜுக்கு போங்க. அதனோட ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னாக்கா, அங்கே இன்வெஸ்டர்னே ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இப்போ டிஸ்க்ளோஷர் அண்டர் ரெகுலேஷன் ஆஃப் 46 ஆஃப் த LODR அப்படின்னு இருக்கும். இது ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாக்கா, இங்கே அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இருக்கும். அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் எல்லாமே இருக்கும். நாம் ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும் எடுப்போம். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2008லேருந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் அட்லீஸ்ட் 3 இயர் ஆனுவல் ரிப்போர்ட்டாவது படிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை கரெக்டாக உள்வாங்கிக்க முடியும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க ப்ரீவியஸ் இயரில், அது சொன்னதை செஞ்சாங்களா, ஸோ அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் வியூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ நம்ம இங்கே ஜோதிர் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் 2023 என்னுடைய ரிப்போர்ட் எடுப்போம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 299 பேஜஸ் கொண்ட ஆனுவல் ரிப்போர்ட் உங்களால் எடுத்துக்க முடியும். இதில் நமக்கு என்ன தேவை இல்லைங்கிறத பிடிக்கலாம். சரி, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா, சும்மா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு போடுங்க. எனி கம்பெனி, ஜோதி லெபார்ட்டரி, கோத்ரெஜ்னால சும்மா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் அப்படி கூட போட்டு எடுத்து ஈஸியாக பண்ணிங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இவங்க டவுன்லோட் த ஃபுல் ரிப்போர்ட்
அது வேணால் கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா டவுன்லோட் பை செக்ஷன், எனக்கு கண்டென்ட்ஸ் பேஜ் மட்டும் போதும், டைரக்டர் பேஜ் மட்டும் போதும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் போதும், இல்லை கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் மட்டும் போதும் அப்படின்னா அது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நாம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் த ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வகையிலையும் ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கலாம். இது பாருங்கள், இது 444 பேஜஸ். சரி, இதில் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத பிடிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஜோதி லேப்ஸ் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு 2 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஆனுவல் ரிப்போர்ட். இது ஒரு ஸ்டாக்னுடைய பை காலோ செல் காலோ நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிங்கிறதுனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறதுனால நம்ம இதை செய்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் ஜோதி லேப்ஸ்னுடைய ஃப்ரண்ட் கவர் இப்படி தான் இருக்கும். இண்டெக்ஸ் பேஜ் பாருங்கள், இந்த இண்டெக்ஸ் பேஜ்லேயே எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். இந்த டாபிக்ஸில் எது வேணும் எது வேண்டாங்கிறத நம்ம இந்த பேஜ் நம்பரை ஜம்ப் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே டெம்ப்ளேட்டே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம 2 ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறோம். அதே மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தினாக்கா 3 ஆனுவல் ரிப்போர்ட்டாவது பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் 3 ஃபினான்ஷியல் இயர்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டாவது பார்க்கணும். ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர், ஒரு அவங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அவங்க 1 2 பார்த்தா கூட போதுமானது. இப்படி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காம்படிட்டர்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டையும் போய் பார்க்கணும். ஸோ இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு கன்சியூமபிள்ஸ்க்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி அவங்களுக்கு செலவு அதிகமாகுது, அவங்களுக்கு ஏன் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த இண்டெக்ஸ்லாம் அப்படி நிறைய இருக்கு இல்லைங்களா. இதில் இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை மட்டும் படித்தாலே போதுமானது. மிகப்பெரிய பொசிஷன் எடுக்கிறவங்க அவங்க ஓவரால் எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்டுமே பார்க்கணும். ஓகே, இது பாருங்க, இது ஒரு ஸ்னாப்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஹவ் வி பெர்ஃபார்ம்ட் இன் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், வாட் குட் ஹேவ் பீன் பெட்டர், வாட் வென்ட் வெல், அவனுடைய கம்பெனியோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன போட்டு என்ன எடுத்தாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுருக்காங்க, அடுத்த வருஷமே கம்பெனியில் ஸ்ட்ரைக் நடக்குமா, அடுத்த வருஷம் பார்த்தினாக்கா கவர்மெண்ட் புதுசாக ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வருமா, அடுத்த வருஷம் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கெலாம் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, இந்த மூலப்பொருட்களுடைய விலை, ரா மெட்டீரியல்ஸ்னுடைய ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகிறனாக்கா இப்போ இங்கேருந்து வெளியூர் போய் ஏதாவது விற்கலாமா, துபாயோ அபுதாபியோ யூரோப்பியன் கண்ட்ரிஸோ போய் விற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராண்ட் செக்மெண்ட்ஸ்னாக்கா இப்போ என்னென்னலாம் பிராண்ட் நல்லா போயிட்டுருக்கு, என்ன பிராண்டெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஆஃப் கீ ப்ராடக்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ஜோதியில் ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உஜாலா பண்ணிகிட்ருக்காங்க. உஜாலா தான் இருக்கிறதுலே மார்க்கெட் டாமினேட்டர். 85% மார்க்கெட்டை உஜாலா தான் பிடிச்சி வச்சிருக்கு. இதில் ஃபேப்ரிக் ஒயிட்னரில் மட்டும். ஸோ அப்போது 100ல் 85 பேர் வந்து ஃபேப்ரிக் ஒயிட்னர்னால் உஜாலா தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இங்கே அக்யூரேட்டாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா R&D ரிப்போர்ட். இந்த R&D ரிப்போர்ட்டில் இவங்க எதை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், புது ப்ராடக்டாகவும் இருக்கலாம். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எப்படி இன்னும் ஃபர்தராக ப்ரீமியமாக கொடுக்கலாம், அல்லது ஃபர்தராக சீப்பாக கொடுக்கலாம், அல்லது புது ப்ராடக்டை ஏதாச்சும் லான்ச் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாங்கனாக்கா இங்கே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கணும். இங்கே ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கு ஆடிட்டர் வந்து என்ன கவுண்டர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, கன்சாலிடேட்டட் வில் கவர் சப்சிடரி கம்பெனிஸ், ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது இவங்க கம்பெனியை பற்றி மட்டுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஏதாச்சும் பிளான்ஸ் வாங்கியிருக்காங்களா, ஏதாச்சும் நிலத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ என்ன, டெப்ட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன, அசெப்ட் என்ன, சப்சிடரி கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா போதும். அதே மாதிரி எதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணணும், எதெல்லாம் அவாய்டு கூட பண்ணிடலாம் தேவைப்பட்டால். டைரக்டர்னுடைய மெசேஜ், சேர்மனுடைய மெசேஜ், போர்டுனுடைய ரிப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.
ஏன்னாக்கா அது அவங்கள பற்றி அவங்க பெருமை பேசியிருப்பாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கும். நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கலாம். அது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒரு ஷேர் ப்ரைஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். எங்கள் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி ரூ. 50 தான் இருக்குது. இப்போ ரூ. 500 இருக்குது. ஸோ இதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு ஓவரால் டீட்டெயில் ரிப்போர்ட்லாம் இருக்கும். அதனுடைய ஃபியூச்சரிஸ்டிக்னுடைய ட்ராக்கிங்லாம் இருக்கும். அதெல்லாம் வருமா வராதாங்கிறது மார்க்கெட்னுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்டு சும்மா பார்த்துக்கோங்க. நம்ம என்விரான்மெண்டலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நாளைக்கு அவங்க மேலே என்விரான்மெண்டல் அலிகேஷன் எதாவது வருமா, இந்த அளவு பார்த்தா போதுமானது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவையில்லைங்க. இவங்க சோஷியலாக எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, சிஎஸ்ஆரில் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு தேவையில்ல. அவங்க லாபம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான் தேவை. இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டில் 2%னுடைய அமௌண்ட்டை அலோகேஷனை அவங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அவங்க செலவு பண்ணுவாங்க. சோஷியலாக ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட் கட்டி தருவாங்க, ஏதாச்சும் பார்க்ஸ் கட்டி தருவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே சொன்னேன். இது சப்சிடரி கம்பெனி கவர் ஆகாததுங்கிறதுனால இதை பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க. பலருக்கும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய மிரட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இது பெரிய டஃப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் ஆனுவல் ரிப்போர்ட்டு வச்சுருந்தாலையும் ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் நீங்கள் இதிலேயே ட்ராவல் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா, இனிஷியலாக ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் ஹாஃப் டேயில் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, போக போக வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு மெட்டீரியல் தான் ஆனுவல் ரிப்போர்ட். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஓடிடலாம். ஒரு கம்பெனியோடைய ஷேரில் ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். பெரிய பொசிஷன்னா என்ன? சிலருக்கு 10,000ங்கிறதே பெரிய பொசிஷன் தான். ஸோ 10,000, 1,00,000, 50,00,000 எவ்வளோ ஒன்று ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை கோ த்ரூ பண்ணுறதன் மூலமாக தான் உங்களால் அந்த கம்பெனியே புரிஞ்சிக்க முடியும். ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸுங்கிறது வெரி எசென்ஷியல். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெர்ஷியரி லெவலில் படிக்க வேண்டியது. ஸோ எல்லாமே அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓவரால் கிளான்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஆனால் எடுத்தோடனே போய் அதை பார்க்குறதுனால உங்களால் அந்த கம்பெனியை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. அந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ப்ரொமோட்டருடைய குவாலிட்டி என்ன, இது எதுவுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டர் போகிறீங்க அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸில் பணத்தை போகிறீங்க அப்படிங்கனாலோ, அவங்களும் இதை தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைமாக ப்ரொஃபஷனே இது தான். ஸோ அவங்கள ஒரு கம்பெனி பேர் சொன்னீங்க அப்படின்னாக்கா, அந்த கம்பெனியுடைய முழு ஜாதகத்தையும் சொல்கிற அளவுக்கு அவங்க பொட்டென்ஷியாலிட்டியை வளர்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய பெரும் தொகை எல்லாத்தையும் அவங்கள நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்களும் வந்து பார்த்தினாக்கா வேகாக ஒரு பணத்தை போய் போடக்கூடாது. நீங்களும் அவங்க செய்கிற வேலையில் பாதி வேலையாவது செய்யணும். ஸோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது புரியுதோ இல்லையோ, இந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்காரங்களாம் ஏன் இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக தான் இதில் சொல்லியிருக்கேன். இல்லை நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனி பேரை சொல்லி இது கொஞ்சம் டீப் அனலைசிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம வேறு அணி வேறு அலசி பார்ப்போம். தேங்க்யூ.